எல்லாருக்கும் வணக்கம். தேய்பிறை பஞ்சமி வழிபாடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அம்பாளுக்கு எளிமையான 3 அபிஷேகம் தாங்க பண்ணேன். குங்கும அபிஷேகம், அஷ்டலட்சுமி காயின்ஸ் வச்சு அபிஷேகம், அதுக்கப்புறம் பூக்கள் வச்சு அபிஷேகம் பண்ணி சூப்பரா பண்ணிட்டேன். பஞ்சமினாலே 5 வழிபாடு பண்ணலாம். இல்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு 1 இல்ல 3 அபிஷேகம் கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் தேய்பிறை பஞ்சமி வழிபாடு எதுக்கு பண்றோம்னா, நம்ம வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள் தேய்ந்து மங்கி போயிறணும் அப்படின்னு அம்பாள வேண்டிக்கிட்டு பண்ற ஒரு பூஜை தான் தேய்பிறை பஞ்சமி. இதுவே வளர்பிறைனா நல்லா வளர்ந்து வர வேண்டிய விஷயங்களுக்கான வழிபாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம தேய்பிறை பஞ்சமியில நெல்லிக்கனி தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நேத்து என்னால ஏத்த முடியல. அபிஷேகம் முடிஞ்சு அம்பாளுக்கு ட்ரெஸ் போட்டாச்சு. வேற ட்ரெஸ் இல்ல. அதே ட்ரெஸ் தான் நான் போட்டிருந்தேன். இன்னும் நெறைய வாங்கணும் அம்பாளுக்கு. போட்டோனே அவ்ளோ அழகா இருந்தது. என் கண்ணே பட்டுடும் போல செம்ம கியூட்டா இருந்தா. அப்படியே புதுசா சடங்கான பொண்ணு மாரி கியூட்டா இருந்தா அம்பாள். அதுக்கப்புறம் நம்மகிட்ட இந்த உருளிக்கு வாங்கியிருந்தோம் இல்லையா? அதிலேயே தேங்காய் தீபம் போட்டுட்டேன். சரி நேத்து தேங்காய் தீபமும் போட முடியல, நெல்லிக்கனி தீபமும் போட முடியல. இதுதான் நம்மளால போட முடிஞ்சுன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. நம்மளால போட முடிஞ்சத சிறப்பா போட்டுடலாம் இல்லையா? அதனால மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு தேங்காய் தீபம் ஏத்தியாச்சு. அப்புறம் அம்பாளோட படத்துக்குமே பன்னீர் வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் மாத்திட்டு உருளி குத்து விளக்கு ஏற்றி சிறப்பாக வழிபாடு முடிச்சாச்சுங்க. இப்படிதான் நேற்று என்னோட பூஜை போச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.